பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 23:18 சொல்கிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கை என்றால் நாம் எதையோ எதிர்பார்த்து அதற்காக காத்து கொண்டிருந்து இது என் வாழ்க்கையில் நடக்கும் என்று எதிர்நோக்கி இருக்கிற ஒரு காரியத்தை நம்பிக்கை என்று சொல்லுகிறோம். உதாரணமாக, எனக்கு இந்த பணம் வரும் என்று நம்புகிறேன். என் வீட்டிற்கு ஒருவர் வருவார் என்று சொல்லியிருக்கிறார், அவர் வருவார் என்று நம்புகிறேன். எனக்கு இந்த அற்புதம் நடக்கும் என்று நம்புகிறேன். என்னை இவர் நேசிப்பார் என்று நான் நம்புகிறேன். இப்படி அநேக காரியத்தை நம்பியிருக்கிறார். இன்றைக்கு வேதம் சொல்கிறது, மனிதர்களை நம்புகிறவர்கள் இருக்கிறார். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். அநேகர் பிரபுக்களை நம்பி இருக்கிறார்கள். அடுத்த வசனத்தில் சொல்கிறது, பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். அநேகர் ஐஸ்வர்யத்தை நம்பி இருக்கிறார்கள். வேதம் சொல்கிறது, ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது. ஆனால் நம்முடைய நம்பிக்கை அழிந்து போகிற உலகத்தின் மேல் அல்ல, பணத்தின் மேல் அல்ல, மனிதர்கள் மேல் அல்ல, நம்முடைய தன்னம்பிக்கை மேல் அல்ல. இன்னைக்கு அநேகர் தன்னம்பிக்கை என்று சொல்வார். ஆனால் தன்னம்பிக்கை அநேகர் வாழ்க்கையில் தோற்று போகிறதை நாம் பார்க்க முடிகிறது. நம்மேலே நம்பிக்கை, மாம்சமானதை நம்பிக்கை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அதை தான் வேதம் சொல்லுகிறது. உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கட்டும். அதுதான் வேதம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண். கர்த்தரை நீங்கள் நம்புகிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாகவே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நம்பிக்கை வீண் போகாது. அந்த வசனத்தில் ஒரு நிச்சயத்தையும் தேவன் காண்பிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. நிச்சயமாகவே என்ற ஒரு வார்த்தை அங்கே வந்திருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே முடிவை கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு தர அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். God bless you.